ஹூ இஸ் யுவர் ரியல் ஃப்ரெண்ட்? இதுதான் இன்றைக்கி நமக்குள்ளேயே கேட்டுக்க போகிற ஒரு கொஸ்டின். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய இடங்களில். அந்த ஃப்ரெண்ட் ஜோன் ஒரு டைமில் மாறிக்கிட்டே இருக்கவும் செய்யும். சில பெர்மனண்டான ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரியல் ஃப்ரெண்ட் யாருன்னு என்றைக்காவது உங்களை நீங்களே செல்ஃபாக கொஷின் பண்ணியிருக்கீங்களா? ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் சோட்டு மோட்டுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க. இதில் சோட்டு ரொம்ப தைரியமான பையன், எது பண்ணுறதுக்குமே பயம் கிடையாது. ஆனால் மோட்டு கொஞ்சம் பயந்த சுபாவம், எதை பார்த்தாலும் பயப்படுவான். ஒரு நாள் இவங்களுடைய பக்கத்து கிராமத்தில் ஒரு பொருட்காட்சி நடக்குது. 2 பேருக்குமே அந்த பொருட்காட்சியை போய் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த கிராமத்துக்கு போகணுன்னா ஒரு காடு வழியாக தான் அந்த கிராமத்துக்கு பிரயாணம் பண்ணணும். இதனால் மோட்டுக்கு ஆரம்பத்திலே பயம் இருந்தது. ஐயோ, காடு வழியாக எப்படி போகிறதுன்னு. ஆனால் சோட்டு தான் தைரியமான ஆளாச்சே. சோட்டு சொன்னால், நீ என்ன நம்பி வா, நம்ம தைரியமாக போகலான்னு. 2 பேருமே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. மோட்டுவும் சோட்டுவை நம்பி காட்டுக்கு போகிறான். போன வழியில் ஒரு கரடியை பார்க்குறாங்க. கரடியை பார்த்த உடனே தைரியசாலின்னு சொன்ன இந்த சோட்டுவுக்கே பயம் வருது. பயம் வந்த உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். ஆனால் மோட்டு அந்த இடத்துல ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டான். டக்குன்னு மோட்டுக்கு ஒரு யோசனை வந்து, இறந்து போன மாதிரி கிடந்த உடனே அந்த கரடி அவன் பக்கத்தில் வந்து மோந்து பார்த்துட்டு இறந்து போயிட்டான் போலன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இப்போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன உடனே மரத்தில் ஏறின சோட்டு கீழே இறங்கி வந்து மோட்டுக்கிட்ட கேட்குறான், அந்த கரடி உன் காதில் என்ன சொல்லிச்சுன்னு. உடனே மோட்டு என்ன பதில் சொன்னான் தெரியுமா? கரடி சொல்லிச்சு, இந்த மாதிரி செல்ஃபிஷான ஃப்ரெண்ட்ஸை யாரையும் கூட வச்சுக்காதேன்னு கரடி என்கிட்ட சொல்லிட்டு போச்சுன்னு மோட்டு சொன்னான். இப்போ பைபிளுக்கு வருவோமா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல சமாரியனோட கதை இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அழகான உவமை. அதுலேயும் யார் நம்முடைய உண்மையான நண்பன், யாரை நம்ம நம்பணும்னு அதில் கிளியராக போட்டிருக்காங்க. ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய ரியல் ஃப்ரெண்ட். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்மளை அம்போன்னு விட்டுட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போனவங்க என்றைக்குமே நம்மளுடைய ரியல் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களானும், நீங்கள் மற்றவங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களானும் ஒரு தடவை செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. God bless you all abundantly. Praise the Lord. Amen.